நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆசிலோஸ்கோப், அதாவது கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப், சிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பேசிக்காக ஒரு ஆசிலோஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு எலக்ட்ரானிக் டைப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஆர்ஓ பேசிக்காக நம்ம லெபார்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்பிளேக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் எதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எந்த டொமைனில் அப்படின்னா, டைம் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஆக்சஸை பொறுத்து நம்ம இங்கே வந்து ஏதாவது ஒரு பேராமீட்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பேராமீட்டர் மெஷர் பண்ணுறோமோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே வந்துட்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து வோல்டேஜ், கரண்ட், பவர் இந்த மாதிரி என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பிட்ட டைமில் வோல்டேஜ் வந்து நமக்கு எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கிராஃபிக்கலாக டிஸ்பிளேவாக நமக்கு காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா we can use this particular instrument. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் வர்சஸ் டைம் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வேவோட ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைனூசாய்டலாக இருக்கா, இல்லை நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்மாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் இஸ் எவ்வளோ ஆம்ப்ளிடியூட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வென்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எவ்வளோ ஃபேஸில் இருக்குது, அதாவது 0 டிகிரி ஃபேஸில் இருக்கா இல்லை 90 டிகிரி ஃபேஸில் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வென்சியை ஒன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா F is equal to 1/T அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம டைம் பீரியடை கேல்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்டார்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. So it is basically an electronic instrument which is used to display electric signals in graphical form. நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு சைன் வேவ் ஃபார்ம் எப்படி இருந்து அதில் நம்ம பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் நமக்கு இந்த மாதிரி கிராஃபிக்கல் வேவ் ஃபார்ம் இருந்துட்டு இந்த வேவ் ஃபார்மில் என்னென்ன விஷயம்லாம் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து பண்ணலாம். ஸோ சிஆர்ஓ அப்படிங்கிறது இட் இஸ் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். ஸோ இதில் நம்ம கேத்தோட் ரே டியூப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, அந்த சிக்னலுடைய வேவ் ஃபார்மை வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வைக்கிறதுக்காக we will be using a cathode ray tube. ஸோ இந்த சிஆர்ஓ என்ன பண்ணும் அப்படின்னா, it converts electrical signal into visible wave form. ஸோ எதுக்காக இந்த ஆசிலோஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வோல்ட் மீட்டர் இல்லைனா அம்மீட்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஆனால் அது வேவில் எப்படி வேரி ஆகுது, டிஸ்டார்ஷன் ஏதாவது இருக்கா, அண்ட் பேராமீட்டர்ஸ் ஏதாவது நான் அதில் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி ஒரு 5 வோல்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த 5 வோல்ட் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை பேஸ் பண்ணி சைன் வேவ் ஃபார்முடைய ஷேப் எப்படி இருக்குது, மீன் ஜென்ரலாகவே வேவ் ஃபார்மோட ஷேப் வந்து சைனுசாய்டலாக நான் சைனுசாய்டலாக, இன்கேஸ் இஃப் இட் இஸ் நான் சைனுசாய்டல் வேறு என்ன டைப் ஆஃப் வேவ் ஃபார்மாக இருக்குது, இதில் ஏதாவது டிஸ்டார்ஷன் இருக்கா இல்லை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு என்னால் எந்த விஷயத்தையும் வந்து கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆசிலோஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு வேவ் ஃபார்மாக, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய வேவ் ஃபார்ம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 3 வோல்ட் இருக்குது அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அபவுட் டைம் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்றேன். அப்படிங்கும்போது இதை பேஸ் பண்ணி எல்லா பேராமீட்டர்ஸையும் நம்ம வந்துட்டு டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இதை சுற்றி இருக்குது, அதாவது இதை சார்ந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு வேவ் ஃபார்மாக இருக்கும்போது we can analyze even more better. ஸோ பேசிக்காக இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் எலக்ட்ரான் பீம் டிஃப்ளெக்ஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிஆர்ஓ ஒர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக் பிரின்சிபல் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் பீம் டிஃப்ளெக்ஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இட் கண்ட்ரோல்ஸ் த எலக்ட்ரான் பீம் மூமெண்ட். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரான் பீமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய மூமெண்ட்டை வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதாவது கைட் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வந்து ஒரு ஸ்க்ரீனை ஸ்ட்ரைக் பண்ணும்போது, அதாவது இங்கே போய் ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஸ்க்ரீனில் நமக்கு வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இதில் பிளாக் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்காக இன்புட் சிக்னல் எதை நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதை பொறுத்து
இன்புட் சிக்னல் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம், ஃபாலோட் பை அன் அட்டனுவேட்டர். இதில் நமக்கு ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஆம்ப்ளிஃபையர், ஹாரிசான்டல் ஆம்ப்ளிஃபையர் 2 விதமாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு வேவ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாரிசான்டல் ஆக்சஸ்லேயும் பார்க்கணும், வெர்டிக்கல் ஆக்சஸ்லேயுமே பார்க்கணும். அண்ட் we will have a delay line, vertical plates and time based generator எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஆம்ப்ளிஃபையருக்கு. அதே மாதிரி ஹாரிசான்டல் ஆம்ப்ளிஃபையருக்கு we will have horizontal plates and finally CRT which is given to screen. and இதுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பிளாக்ல என்னென்ன விஷயம் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் இன்புட் சிக்னல். என்ன சிக்னல் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதை நம்ம வந்துட்டு இந்த CROக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபீட் பண்ணுறோம். ஸோ இட் கேன் பி ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ்லேருந்து ஏதாவது ஒரு சிக்னல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இஸ் அட்டனுவேட்டர். இது என்ன பண்ணுன்னா நமக்கு சிக்னலுடைய லெவலை ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோலேருந்து இவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு மற்றது எல்லாமே வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த என்டையர் சிக்னலை நான் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நான் இப்படி ஃபீட் பண்ணுறேன் சிஆருக்கு அப்படிங்கும்போது மேபி இட் கேன் கெட் டேமேஜ்ட். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இட் கேன் பி ப்ரொடெக்டட் அண்ட் நமக்கு ஒரு கரெக்டான ரேஞ்ச் செலெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் தி இன்புட் வோல்டேஜ் லெவல் ஆல்சோ. நெக்ஸ்ட் இஸ் வெர்டிக்கல் ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னாலே நமக்கு சிக்னல் வந்துட்டு ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ இப்போ வெர்டிக்கல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கும்போது இப்படி நமக்கு வந்து பேசிக்காக ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெர்டிக்கலாக ஆம்ப்ளிஃபை ஆகுது. வெர்டிக்கல்னால் எப்படி நமக்கு இந்த மாதிரி இப்போ வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே ஹாரிசான்டலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ ஹாரிசான்டலாக வந்துட்டு ஆம்ப்ளிஃபை ஆகிறது. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ஆம்ப்ளிஃபையருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ வெர்டிக்கலில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வெர்டிக்கல் மூமெண்ட் வந்து பெருசாக இருக்கும். அண்ட் ஆம்ப்ளிடியூடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 3 வோல்ட் கிட்டே இருக்குது அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் இங்கே நமக்கு ஒரு 5 வோல்ட்டாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் கெட்டிங் ஆம்ப்ளிஃபைட் இன் அ வெர்டிக்கல் வே. நெக்ஸ்ட் இஸ் டிலே லைன். டிலே லைன் என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னலை கொஞ்சம் நமக்கு தள்ளி போடும். இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக தியரிட்டிக்கலாக பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் சிஆர்ஓ அதாவது லெபார்ட்டரிஸில் யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சிஆர்ஓடைய டிஸ்பிளேயில் வந்துட்டு நமக்கு சிக்னல் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சைன் வேவ் தான். இப்போ எனக்கு இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ப்ராப்பராக இந்த அதாவது இது சிக்னல் வந்து நமக்கு இப்படி இருக்குது. எனக்கு கரெக்டாக இந்த எண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது மட்டும்தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை கொஞ்சம் நான் டியூன் பண்ணி தள்ளி வச்சுட்டு நான் வந்து கரெக்டாக அந்த 0th பாயிண்ட்லேருந்து கிடைக்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம டிலே லைனை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஹாரிசான்டல் டைப்லேயும் பண்ணலாம், வெர்டிக்கல் டைப்லேயும் பண்ணலாம். இப்போ வெர்டிக்கல் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்னலை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முன்னும் பின்னும் நம்ம தள்ளிக்கலாம். அப்படி தள்ளும்போது நமக்கு சிக்னல் வந்து கரெக்டாக இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கூட எனக்கு இந்த 0th பாயிண்டில் இருந்து என்னால் வேல்யூஸை வந்துட்டு கேரக்டரைஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நமக்கு இதே சிக்னல் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த சென்டர் ஆக்சஸை பொறுத்து இப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் மேலேயும் கீழேயும் நான் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் சைடு 2 இடத்துலையுமே வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டிலே லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இட் சிங்க்ரனைசஸ் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன். அப்போ ஒரு ஃபுல் வேவ் ஃபார்முடைய டிஸ்பிளே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டிலே லைன் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன சிக்னல் வந்து அதாவது நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே இருக்கிற சிக்னல் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நான் அப்படியே நான் பண்ணும்போது எனக்கு இங்கேருந்து தான் வந்துட்டு சிக்னலை வந்துட்டு நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடியதில் வந்துட்டு பாதி சிக்னல் நமக்கு மறைஞ்சிரும். ஸோ அதில் நம்ம பாதி பராமீட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு கம்மியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த டிலே லைனை கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட சிக்னல் வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்.
நெக்ஸ்ட் இஸ் vertical deflection plates. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா vertical plates move the electron beam vertically. அதாவது இப்போ டைரக்ஷனை பொறுத்து vertical அப்படின்னா நமக்கு பீம் வந்துட்டு verticalaக மூவ் ஆகும், அண்ட் horizontal அப்படின்னா ஹாரிசான்டலாக நமக்கு மூவ் ஆகும். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன், இப்படி இருக்கக்கூடிய சிக்னலை நம்ம வந்துட்டு கரெக்டாக லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கா இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கா அப்படிங்கிறத பிளான் பண்ணி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் vertical deflection platesக்கு. அதுவே இதே சிக்னலை நான் கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் பண்ணணுமா இல்லை கீழே ஷிஃப்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் horizontal deflection plates. இவ்வளோ தான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் creates the amplitude variation. டைம் பேஸ்ட் ஜென்ரேட்டர் எதுக்காக அப்படின்னா இட் ஜென்ரேட்ஸ் sawtooth waveform and it controls the horizontal movement. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தேவையான அந்த டைம் ஆக்சஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வேவ்ஃபார்ம் வந்து நமக்கு ஹாரிசான்டலாக இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து டைம் பேஸ்ட் ஜென்ரேட்டருடைய ரோல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹாரிசான்டல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த டைம் பேஸ் சிக்னலை நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும், அண்ட் இட் ட்ரைவ்ஸ் தி ஹாரிசான்டல் பிளேட்ஸ். அண்ட் அந்த ஹாரிசான்டல் மூமெண்ட் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வெர்டிக்கல் மூமெண்ட் எப்படி இருக்கும், ஹாரிசான்டல் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு கரெஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ். அண்ட் ஃபைனலி CRT, கேத்தோட் ரே டியூப். இதுதான் வந்துட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட். ஏன்னா இதில் தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எலக்ட்ரான் பீம் வந்து இருக்கும். ஸோ இந்த பீம் வந்து ஸ்க்ரீனில் போய் இப்படி ஹிட் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த பீமை வந்து நம்ம எங்கே எடுக்கிறது, இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு குவெஸ்டனாக இருக்கும். ஸோ இந்த பீமை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த CRT. ஸோ எலக்ட்ரான் பீம் ஹிட் ஸ்க்ரீன் அண்ட் யூ வில் கெட் த டிஸ்பிளே. ஸோ இந்த CRTக்கு நமக்கு, அதாவது கேத்தோட் ரே டியூபுக்கு பேசிக்காக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா we need an electron gun. ஸோ எலக்ட்ரான் பீம் அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு ஒரு எலக்ட்ரான் கன் தேவைப்படும். டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ், ஃப்ளாரசன்ட் ஸ்க்ரீன். ஏன்னா ஹிட் பண்ணால் நமக்கு ஸ்க்ரீன் வந்து க்ளோ ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஃப்ளாரசன்ட் டைப்பாக இருக்கணும். கிளாஸ் என்வலப், அந்த எலக்ட்ரான் பீம் பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா we need a glass envelope, அண்ட் அதுக்கான கோட்டிங் எல்லாமே வந்துட்டு நமக்கு தேவைப்படும், which is aquadoc-type. நெக்ஸ்ட் இஸ் ஒர்க்கிங் ஆஃப் CRT. ஸோ CRTயில் நமக்கு அந்த பீம் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான் கன் மூலமான்றதை பார்த்துட்டோம். எலக்ட்ரான் கன், அதாவது நார்மலாக இப்போ கன்னில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வாட்டர் கன் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஹிட் பண்ணோன்னே என்ன ஆகும், வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ you will have a gun like this. இங்கே நம்ம வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வாட்டர் வந்து போகும். ஸோ இப்போ இந்த வாட்டருக்கு பதிலாக நீங்கள் இதெல்லாம் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா you can consider it as an electron beam. அதாவது எலக்ட்ரானை வந்து நமக்கு இங்கே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி அதை வந்துட்டு நகர்த்த விடுது, ஒரு கூட்டமாக நமக்கு வந்து நகர்த்த விடுது. இப்போ உங்களுக்கு வாட்டரும் நீங்கள் ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும், இப்படி வந்து டாட்டாக இருக்கும். ஸோ அந்த டாட்டை வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரான் பீமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பீமை வந்து நம்ம அந்த டிஃப்ளெக்ஷன் பிளேட்டில் பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனை ஸ்ட்ரைக் பண்ணி ஃப்ளாரசன்ட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு க்ளோ ஆகும், அண்ட் அதில் நமக்கு தேவையான வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ எலக்ட்ரான் கன்னில் இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரான் பீம். ஸோ கான்செப்ட் அபவுட் எலக்ட்ரான் பீம் அண்ட் எலக்ட்ரான் கன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி வந்து அந்த கன்னை பீமை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ஹீட்டர் இருக்கும், கேத்தோட், கண்ட்ரோல் கிரிட் அண்ட் ஆனோட் வந்து நமக்கு இருக்கும். ஹீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கேத்தோட நமக்கு ஹீட் பண்ணும், அது மூலமாக கேத்தோடில் நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோல் கிரிட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இன்டென்சிட்டியை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்டென்சிட்டி அண்ட் டென்சிட்டியுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன். ஸோ இந்த கண்ட்ரோல் கிரிட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் தி இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு வந்துட்டு இதை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ கேத்தோடில் நமக்கு எலக்ட்ரான் வந்து வெளியில் வந்துருச்சு, ஆனோடு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஆக்சிலரேட் பண்ணும், அதாவது மூவ் பண்ண வைக்கும். ஸோ த பீம் மூவ்ஸ் டு த ஸ்க்ரீன். ஸோ இப்போ ஒரு பீமாக நம்ம இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் டன் பை மீன்ஸ் ஆஃப் அ கேத்தோட், அண்ட் அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு we need a anode. டிஃப்ளெக்ஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் we have two types, எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஃப்ளெக்ஷன் ஒன்று, மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் ஒன்று. CRO பார்த்தீங்க அப்படின்னா இட் யூசஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஃப்ளெக்ஷன். வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்புட் சிக்னல் நம்ம அப்ளை பண்ணுறோம், பீம் வந்து நமக்கு மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும், and it shows the amplitude.
ஹாரிசாண்டல் டிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் சிக்னலை நம்ம அப்ளை பண்ணுறோம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் ஜஸ்ட் ஷிஃப்டிங். ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பீம் வந்து ஸ்க்ரீனை ஹிட் பண்ணும்போது அது வந்து க்ளோ ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் சிஆர்ஓலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வேவ்ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோட்டட் வித் பாஸ்பர். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு அது ஹீட் பண்ணும்போது அந்த கலர் வந்து கிடைக்கும். இல்லைன்னா சில இடத்துல ஒயிட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ when the electron beam strikes the screen, லைட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி தேவையான வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும். டைம் பேஸில் வந்துட்டு இட் ப்ரொடியூசஸ் அ sawtooth வேவ் அண்ட் அதில் வந்துட்டு நமக்கு ஹாரிசாண்டல் ஸ்வீப் வந்து கிடைக்கும். அப்போ தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக மூவ் ஆகும் அண்ட் இட் கிரியேட்ஸ் தி டைம் ஆக்சஸ். ஸோ இப்படி 2 ஆக்சஸ் இருக்கும்போது இந்த ஆக்சஸை வந்துட்டு இட் இஸ் கிவன் பை திஸ் டைம் பேஸ் ஜென்ரேட்டர். ஸோ சிஆர்ஓ அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம வேவ்ஃபார்ம் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஃப்ரீக்வென்சி ஃபேஸ் மெஷர்மெண்ட் அண்ட் நிறைய லெபார்ட்ரிஸ்லலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இட் டிஸ்பிளேஸ் தி வேவ் ஃபார்ம். தேவையான பேராமீட்டர்ஸ் லைக் ஃப்ரீக்வென்சி, ஆம்ப்ளிடியூட், ஃபேஸ் இதெல்லாம் நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்குது. அக்யூரசி அதிகமாக இருக்குது அண்ட் இட் இஸ் ஈஸி டு யூஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ லேப்லேயே யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சிஆர்டி அப்படிங்கிறது பல்கியாக இருக்கும், பவர் கன்சப்ஷன் அதிகமாக எடுத்துக்கும் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம அதனுடைய அளவு திருத்துறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல கேலிப்ரேஷன் வந்து தேவைப்படும் அண்ட் இட் இஸ் சென்சிட்டிவ் டு நாய்ஸ். ஏன்னா இப்போ உங்களுக்கு சிஆர்ஓ ஆன் பண்ணி நீங்கள் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பக்காவாக இதே மாதிரி சைன் வேவ் உங்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. டிஸ்டார்ஷன்ஸோடு இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம பார்த்திங்கன்னா இட் இஸ் சென்சிட்டிவ் டு நாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதை யூஸ் பண்ணி we can measure voltage, time period, frequency, phase difference, peak voltage, RMS voltage, ஒரு வேவ்ஃபார்முடைய ஷேப்லேருந்து எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஃப்ரீக்வென்சி மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு டைம் பீரியட் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டைம் ஆக்சஸ் தான் இங்கே இருக்குது. அதை பொறுத்து யூஸிங் த ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் டி we can measure the frequency of waveform. ஃபேஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா we are going to use Lissajous pattern. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இங்கே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்துட்டு வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அண்ட் இந்த சிஆர்ஓ சிஆர்டி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அதை பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.